ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் டைம் ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் பன்னீர் மட்டர் மசாலா நான் சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு வீடியோ தான். பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, 6 to 7 cashew nuts, கசகசா ரஃபாக சாப் பண்ணி ஆனியன் டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 1 tablespoon ஆஃப் பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு ரஃபாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரியஸ்லி இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. நானு, பரோட்டா, சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் சூப்பராக ஒரு செட் ஆகிற சைட் டிஷ். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு திக்கான சூப்பரான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஜொஹானுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேனில் பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணியிருந்த பியூரி வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 க்ரீன் சில்லி, எஸ் 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சால்ட்டு, சீரக பவுடர், கொஞ்சம் வெந்தயம் பவுடர், கோரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். டர்மரிக் பவுடர், தென் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, சாட் மசாலா, என்கிட்ட வந்து சிக்கன் மசாலா இருந்துச்சு, பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கல. ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கலந்து விட்டுட்டு சிம்லையே வந்து ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் பேன் லிட்டு வந்து போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. நார்மல் சாஸ் இருந்தாலும் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பீஸும் வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். சப்போஸ் ட்ரையாக எடுத்துருந்திங்கன்னா ஒரு 3 to 4 விசில் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப பிக் பீசஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் 10 minutes கழித்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவும் பீஸ் நல்லாவே வந்து பாயில் ஆக இருந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. லிக்விடாக எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டேன். பிகாஸ் பன்னீர் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது குழம்பு. பன்னீர் எல்லாமே வந்து கொஞ்சம் இதாகிடும், எப்படி சொல்கிறது, சாஃப்ட் ஆகிடும் ரொம்பவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உடஞ்சி போயிடும் பன்னீர். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் சஹாருக்காக செஞ்ச ஒரு ரெசிபி. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இஃப்தார் டைமும் வரப்போகுது, அதுக்கும் ரெடி பண்ணணும். இந்த சைடு சஹாருக்கும் வந்து கிரேவி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லெட்டு போட்டு ஒரு 5 minutesக்கு விட்டால் போதும். எஸ், 5 to 6 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகியிருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய், கேட்ச் யூ சூன்.